அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது தெரியுமா? ஆதியாகமம் 28 ஆமேன் 15ஆம் வசனத்தை ஆமேன் ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாருமே எடுத்துக்கலாமே, எல்லாம் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. பக்கம் பழைய ஏற்பாட்டில் 34வது பக்கம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஆமேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஆமேன் நம்ம சேர்ந்து சத்தமிட்டு நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அதுக்கு குறைவே இல்லை. ஆமேன். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷத்தில் ஆமேன் சபை வாக்குத்தத்தம் ஆமேன் இண்டிவிஜுவல் கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாக்குத்தத்தத்தை எடுத்துருக்குறோம். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? நிஜமாக தானா? ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அதுக்கு போதாதுன்னு மாதம் வேற 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஆராதனைன்னு வச்சுட்டு அதில் வேற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அள்ளி அள்ளி தான் கொடுக்குறாரு. அது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் முன்ன என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நம்மளை கைவிடாது நடத்துகிற ஒரு தேவன். ஆமேன். இந்த வசனம், இந்த வார்த்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த யாக்கோபு தனித்தவனாய் ஆமேன் தனித்து ஆமேன் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆமேன் நேரமானபடினாலே ஒரு கல்லை வைத்து அவன் என்ன செஞ்சான், நித்திரை பண்ணினான். அவன் சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. தனிமை அவன் வாழ்க்கையில் இருள் அவனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அங்கே இடைபடுகிறார். அல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆமேன் இந்த யாக்கோபு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆமேன். எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆமேன். அப்பா அம்மா கைவிட்டாங்க. நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ என்ன செய்யி, லாபான் வீட்டுக்கு என்ன செய்யி போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. அவன் தன்னந்தனியாக ஒரு கோலும் கையுமா என்ன செய்கிறான், மாமன் வீட்டுக்கு என்ன செய்கிறான், போகிறான். கடைசியில் அங்கே மாமனாராக மாறிட்டார். அல்லேலூயா. ஆமேன். இப்படி தனித்து விடப்படுகிற வேளையில் தான் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. இப்போ ஆமேன் தனித்த நிலைமையில் இந்த யாக்கோபு இருக்கிறான். தாய் தகப்பனார் இல்லை. ஆமேன். அவங்க ஊரில் இருக்கிறாங்க. ஆமேன். கூட பிறந்த சகோதரனை பகைச்சிக்கிட்டான். ஆமேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு அவனை ஏமாற்றி ஆமேன் அவனை பகைத்து கொண்டான். ஆகவே தனித்து விடப்பட்ட நிலையில் அவன் ஆமேன் வனாந்தரத்தில் நித்திரையாக இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நான் உன்னோடே இருந்து. அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் தனிச்சிருக்கிறேன். ஆமேன். என் குடும்பத்தில் நான் தான் தனிமைப்பட்டு இருக்கிறேன். ஆமேன். எல்லாருடைய உறவுகளும் எனக்கு இல்லைன்னு யாராவது அங்கலாய்ப்பீங்கன்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னது போல இந்த காலவேளையில் இந்த கிரேஸ் ஏஜ் சபையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமே. யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், நண்பர்கள் விலகினாலும், ஆமே பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், எது உன்னை விட்டு போனாலும் ஆமே கவலையே படாதீங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இறுதி வரை உடன் இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டதான தேவன்
இந்த வார்த்தையை யாக்கோபுக்கு சொன்னது போல இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம், இவர் ஏன் இப்படி தைரியமாய் சொல்லுகிறார்? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமென். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இந்த வார்த்தையை சொல்லணும்னா, ஆமென், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர். யாருங்க? நாம சத்தமா சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏமா வாய் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? ஆமாம், வாய் கொண்டு வந்திருக்கீங்களா? கர்த்தரோ, சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிட்டீங்களே. கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:9, 1 தெசலோனிக்கேயர் 5:24. இந்த வசனங்களில் எல்லாம் ஆமென் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் அழைச்சார், இதுவரையிலும் உண்மையாயிருந்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உங்க குடும்பத்தில், சொந்தத்தின் நடுவில் உன்னை ஆண்டவர் அழைத்து இதுவரை உண்மையுள்ளவராய் நடத்தி வந்திருப்பாரே. ஆனால் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவனா? ஹல்லேலூயா. அவர் ஆமென் உண்மையைத்தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட தேவன்? அவர் உண்மையுள்ள தேவன். 2வது, அவர் ஆமென் இப்படி சொல்லுவதற்கு காரணம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Almighty God. Hallelujah. அவராலே கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிறிது பெரிதுமான எல்லா காரியத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமை படைத்ததான தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் ஒரு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. அவர் அதிகாரத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் ஆமென் ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரங்கள் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வத்தை நாம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்டதான தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. 3வது, அவரை குறித்து ஆமென் வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் மனுஷன் அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். ஆமென். கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், நான் கடைசி வரையிலும் உன் கூட இருப்பேன். ஆமாம், சிலர் திருமணத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் ஆமாம் பிறர் முகம் பாராமல் உனக்கே புருஷனாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன்னு. ஏதோ ஒரு கிளாஷ் வந்துருச்சுன்னா ஆமாம் டிவோர்ஸ் கொடுக்குறோமா? ஆமேன். இப்படிப்பட்ட நிலைமையிலலாம் மனுஷன் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் உன்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் மனம் மாறிடுவான். மனிதனுடைய மனதை குறித்து ஆமேன் உலகத்தாரே சொல்லி வச்சுருக்காங்க, மனுஷன் மனம் குரங்கு மாதிரியாம். ஆமாம், அது அங்கங்கே தாவிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஒன்றை பார்த்தா அழகாக இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தா அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கும். அழகை பார்த்து பார்த்து என்ன செய்யும், தாவிக்கிட்டே இருக்கும். அந்தஸ்தை பார்த்து தாவிக்கிட்டே இருக்கும். சுகத்தை பார்த்து தாவிக்கொண்டே இருக்கும். மனித மனம் நிலையற்றது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அவர் கடைசி வரையிலும் அவர் உன்னை கைவிடாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்
நடத்துவேன்னு சொன்னார்னா கடைசி வரையிலும் உன்னை விட்டு விலகாமல் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. உன் கூட இருப்பேன் என்று சொன்னாரானா அவர் கடைசி வரையிலும் உன்னோடு கூட இருந்து நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் பார்ப்பான், ஆமாம் இவளுக்கா செய்யணும் வேண்டான்னு மனசை அடைச்சிக்கிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. ஆமே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொன்னதை நிறைவேற்றுகிற வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா. நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆமேன். அந்த தேவனை நாம் ஆராதிக்க நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் கைவிடாமல் நடத்துகிற ஆமென் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ரூத்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரூத் ஆமென் போவாசனுடைய வயல் நிலத்துக்கு போகிறாள். ஆமென். அங்கே கதிரை பொறுக்கி ஆமென் அவள் தன்னுடைய பசியை ஆற்றி தன் மாமியாருக்கும் கொடுக்கிறாள். அப்பொழுது போவாஸ் ஆமென் அவளை பார்த்து அவளை வர சொல்லி பேசி நிறைய ஆமென் சம்பாஷணைகள்லாம் நடக்குது. அவளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவான். கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான், அவன் உன்னை விவாகம் செய்யாவிட்டால் நான் உன்னை என்ன செய்கிறேன், விவாகம் பண்ணிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆமேன் அவளுக்கு வாக்கு கொடுப்பான். ஆமேன். அப்படி வாக்கு கொடுத்தது போல அந்த கிட்டின சுதந்திரவாளிகிட்ட போய் கேட்பாங்க, நீ ரூத்துவை ஆமேன் விவாகம் பண்ணி கொள்ளுகிறாயா என்று சொல்லும் பொழுது அவள் விதவையாக இருந்ததுனால அவன் நிராகரிச்சிருவான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த போவாஸ் வாக்கு கொடுத்தது போல ஆமேன் ரூத்துவை ஆமேன் விவாகம் பண்ணி கொள்ளுவான். அல்லேலூயா. ஒரு மனுஷனாக இருந்த போவாஸ் ஆமேன் ஒரு விதவைக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவாரானா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கொடுத்த வார்த்தையை ஆமென் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமே. சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது ஆமேன் தீரு ஆமேன் ராஜா ஆமேன் அவனிடத்துல கேதுரு மரத்தையும் தச்சரையும் கேட்பான். ஆலயத்தை கட்டணும், பிரமாண்டமான ஆலயத்தை கட்டணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது அந்த தீரு ராஜா அவனுக்கு ஆமேன் வாக்கு கொடுத்தது போல ஆமேன் கல்லையும் தச்சரையும் அனுப்பி அவனுக்கு உதவி செய்தான். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதனை கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவாரானால் உன்னதத்தின் தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. ஆமென். உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னை கைவிடாமல் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2:7 ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5:11 அந்த காரியத்தை அவன் அனுப்பி கொடுக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான மனித உலகத்தில் இருக்கிற மனிதர்களே தங்கள் வார்த்தையை நிறைவேற்றுவார்களானால் உன்னதத்தின் தேவன் அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆமேன் ஏரோது ராஜாவை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். ஏரோது ராஜா அவனுக்கு ஒரு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாளில் ஆமேன் அவன் ஒரு விருந்து பண்ணுகிறான். விருந்து பண்ணின வேளையிலே ஒரு சிறு பெண் அந்த விருந்தில் வந்து நடனமாடி அங்கே இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான். படுத்தும் பொழுது இந்த ஏரோது அந்த சிறு பெண்ணிட்ட சொல்கிறாரு, ஆமென் உனக்கு என்னப்பா வேணும், இந்த ராஜ்யத்தில் பாதி கொடுத்தா கூட நான் கேட்டால் கூட நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் என்று சொல்லி அந்த நடனமாடின சிறு பெண் அது வேற யாரும் அல்ல, ஏரோதியாள். ஏரோதியாள் யார் என்றால் இந்த ஏரோதனுடைய சகோதரனுடைய மனைவி. ஆமே. இப்படி ஆமே அவளுடைய மகள் தான் அந்த நடனம் ஆடுகிறான். அவள்கிட்ட போய் கேட்குறான், இவன் நீ நடனமாடி சந்தோஷப்படுத்தினாயே உனக்கு என்ன வெகுமதி வேணும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே போய் தாயிட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறது? ஆமே. அவன் கேட்குறா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை தாங்க. ஏன் தலையை கேட்டால் தெரியுமா? இந்த ஏரோது சகோதரனுடைய மனைவியை வச்சிருந்தார், மனைவியாக்கி வச்சிருந்தார். அதை இந்த யோவான் ஸ்நானகன் கண்டித்து பேசினார். உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது நியாயமா ஆமென் என்று கண்டித்து பேசினதுனால இந்த ஏரோதியாளுக்கு அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அன்னைக்கே ஒரு திட்டம் போட்டுட்டான்.
இன்னைக்கு கண்டித்து ஆமென் ஊழியர்களால் பேச முடியல. அல்லேலூயா. ஆமென். கண்டித்து பேசினா உடனே கண்டனம் தான் பெருகுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தான். அந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. உடனே இந்த ஏரோது வாக்கு பண்ணிட்டானே, எல்லார் மத்தியிலும் சொல்லிட்டானே என்கிறதற்காக அவன் தலையவும் வெட்டி கொண்டு வந்து ஒரு தாளத்தில் வைத்து அந்த சிறுபன்கிட்ட கொடுத்தான். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் அவன் தன் வாக்கை மாறக்கூடாது என்பதற்காக அந்த வாக்கை நிறைவேற்றுவாரானா? நீ ஆராதிக்கிற தேவன் உயிரை கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் உயிரை எடுக்கிறவர் அல்ல, உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உன்னை வாழ வைக்கும்படி உன்னை தெரிந்தெடுத்த தேவன். அவர் உன் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்களே மனசு மாறாம நாங்கள் அவனை குறித்து அந்த ஏரோதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6:26 மறுக்க மனதில்லாமல், ஒரு சாதாரண ஒரு ராஜாவுக்கே மறுக்கிறதுக்கு மனசு வரல. காரணம், அவன் சொல்லிட்டனே, எல்லாரும் முன்னாடியும் நான் வாக்கு பண்ணிட்டனே என்று சொல்லி மனசு மாறாம மறுக்கிறதற்கு மனதில்லாமல் அவள் கேட்டதை கொடுப்பாரானால், நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உனக்கு செய்யாமல் இருப்பாரோ? உனக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? உன் பிள்ளை அவர் கைவிட்டு விடுவாரோ? உன் தொழிலை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? உன்னை கனப்படுத்தாமல் இருப்பாரோ? கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்டதான தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை நிறைவேற்றினார். இந்த காலவேளையில் அதைத்தான் தியானிக்க போகிறோம். தேவன் பவுலுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். அந்த சொல்லிய காரியத்தை நிறைவேறுகிற வரையிலும் பவுலை கைவிடலை. பல காரியங்களை அவன் சந்தித்தான். எந்தெந்த காரியத்தெல்லாம் சந்தித்தான், கர்த்தர் அவனை கைவிடாமல் நடத்தின காரியத்தை இந்த காலவேளையில் விரைவாக பார்த்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். 1 மணி வரைக்கும் இருந்தாலும் இருந்து கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தானே. அல்லேலூயா. கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையை தூக்காதவங்க அப்போஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லி அனனியாவை கர்த்தர் சவுல் வீட்டுக்கு அனுப்புகிறான். அங்கே போய் இந்த வார்த்தையை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம் என்று பவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் இந்த வார்த்தையை அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நீ என் நாமத்தை அறிவிக்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சவுளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எதிர்மறையாய் நடந்தது. ஆனால் அந்த காரியத்தை செய்யும் வரையிலும் பவுலை கர்த்தர் கைவிடல. அல்லேலூயா. இந்த பவுல் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் இந்த பவுல் சந்தித்த ஒரு 5 காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:23. யூதர்கள் அவனை கொலை செய்யும்படிக்கு என்ன செஞ்சாங்களா? ஆலோசனை பண்ணினார்கள்.
ஆமே, அவனை கொலை செய்யணும்னு சொல்லி கொலை திட்டம் அவனுக்கு விரோதமாய் போடப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இந்த பவுலுக்கு விரோதமாய் ஆமென் கொலை செய்யணும், அவனை கொன்றணும், போட்டு தள்ளிடணும்னு நினைச்சு பலர் சேர்ந்து அவனை ஆலோசனை பண்ணினார்கள். இன்னைக்கு உன் குடும்பத்தை போட்டு தள்ளணும்னு பலர் நினைக்கலாம். அல்லேலூயா. இவ உயிரோட இருந்தால் தானே இவளுக்கு சொத்து கொடுக்கணும், இவளை போட்டுட்டு தள்ளிட்டு சொத்தை எடுத்துக்கலான்னு இன்னைக்கு பல விதத்தில் ஆமை கொலைகள் நடக்கிறது. ஆமை பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆமை கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆலோசித்து எப்படி கொலை பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. இன்னைக்கு உனக்கு விரோதமா பலர் பிளான் போடலாம், இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், இவளை எப்படி இல்லாமல் ஆக்கலான்னு சிலர் பல பிளான் போடலாம். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற வரையிலும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் பவுலை கைவிடலை. அல்லேலூயா. ஏன்னா சீஷர்களை வைத்து ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு கூடையில் அவனை வச்சு ஒரு மதில் வழியா என்ன செஞ்சிட்டாங்களா, இறக்கி நீ போன்னு அவனை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், உனக்கு விரோதமா கொலை கொலைக்கான சதி ஆலோசனைகள் பண்ணலாம். அல்லேலூயா. உன்னை அழிக்கும்படியாய் பல சத்துருக்கள் எழும்பலாம். பலர் உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்தை அழிக்கும்படியாய், உன்னை அழிக்கும்படியாய் பல திட்டங்களை ஆமென் அவர்கள் தீட்டலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன், உன்னை கைவிடாத தேவன், உன்னை நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட திட்டத்திலிருந்து ஆலோசனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய கையிலும் அவர் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்த துன்மார்க்கனுடைய கைக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பவுல் ஆமென் பவுலுக்கு விரோதமாய் கொலை ஆலோசனை நடந்தது. ஆனாலும் கைவிடாத தேவன் என சொன்னதை நிறைவேற்றணும்ல. நீ புறஜாதிக்கும் இஸ்ரவேலுக்கும் போய் என் நாமத்தை அறிவிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அதை நிறைவேறுகிற வரையிலும் அவனை கைவிடாமல் நடத்தணுமே என்று சொல்லி அவனை கைவிடாமல் ஆண்டவன் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அவங்க எவ்வளவுதான் ஆலோசனை பண்ணினாலும் ஒன்றும் உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் பவுலை அசைக்க முடியல. கர்த்தர் பாதுகாத்தார். அந்த கொலை ஆலோசனையிலிருந்து தப்பி அவனை கரையாமேன் அவனை கடந்து போக பண்ணினார். இந்த காலவேளையில் உன்னையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலையும் அவனுக்கு விரோதமாய் கொலை செய்ய வேண்டும் என்று என்ன செஞ்சாங்களாம், சாப்பிடாமல் சபதம் பண்ணினாங்களாம். 40 பேர். எத்தனை பேருங்க? அப்படித்தானே போட்டிருக்கு. சபதம், சத்தியம் பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், ஆமை பவுலை கொலை பண்ற வரையிலும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி சபதம் பண்ணி கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கைவிடாத தேவன் எப்படி நடத்தினார் என்றால், சேனாபதியை ஆண்டவர் அங்கே எழுப்புகிறார். அல்லேலூயா. அவன் 2 நூற்றுக்கு அதிபதிகளை வர சொல்லி ஆமேன் 200 காலாட்கள், 70 குதிரை வீரர்கள், 200 ஈட்டிக்காரர்களை ஆமை ரெடி பண்ணி ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையில் அவனை ரதத்தில் ஏற்றி அவனை பத்திரமா அனுப்பிவிட்டானா. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. பவுலை கைவிடல. ஆமென். பவுலை கைவிடலங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னையும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பவுலுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரையிலும் ஆண்டவர் அவனை கைவிடாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. பத்திரமா கொண்டு போனாங்களாம். ஹல்லேலூயா. ஆனா வெளியிலே சபதம், வெளியிலே சத்தியம் பண்ணி கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு. அவனை கொலை பண்ற வரையிலும், அவன் உயிரை வாங்குற வரையிலும் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு கூட்டம் வெளியில ஆயத்தமா இருக்கிறது. உனக்கு விரோதமா ஒரு ஊரை எழுப்பி நிற்கலாம், உனக்கு விரோதமா உன் குடும்பம் எழுப்பி நிற்கலாம். இவங்களை அழிக்கிற வரையிலும் விடமாட்டேன் என்று சொல்லி பலர் உனக்கு விரோதமா எழுப்பி நிற்கலாம். இந்த காலவேளையில யாரோ ஒருவருக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கர்த்தர் உன் குடும்பத்தை கைவிட மாட்டா. ஆண்டவர் கைவிடாது நடத்துகிற கர்த்தர்.
ஆமென். எத்தனை பேர் உனக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை கொலை ஆலோசனைகள் தீட்டி சபதமிட்டு கொண்டாலும், கர்த்தர் இந்த காலவேளையில சபதத்தை முறிக்கிறார். எல்லா சத்ருவின் சபதங்கள் கையை தட்டி ஷத ரக லக தன ரேக தன ரக லப ரக தீன தன ரக ஓ ஷக தன ரக லப ரிகப துரா காசியாந்தரா, எல்லா சபதங்களையும் கர்த்தர் முறிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த பவுலுக்கு விரோதமாய் சபதமிட்டாங்க, கைவிடாத தேவன் அவனை கைவிடலை. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பத்திரமாய் அனுப்புனாராம். உன்னை கர்த்தர் பத்திரமா அனுப்ப போறாரு. அல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமா பாதுகாக்க போறாரு. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பாரு. உன் சொத்தை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பாரு. ஆமென். உன் உடன்பிறப்புகளை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பாரு. உன் தாமேன் எல்லாவற்றையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக இந்த பவுல் சந்தித்ததான காரியம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 26 அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவனை சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து போட்டாங்க. ஆமென், ஆமென். சிறைக்குள்ளே காணப்படுகிறான். ஆமென். முந்தைய கொலைக்கு ஆலோசனை தான் பண்ணினாங்க, இப்போ சிறைக்குள்ள இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் பவுலை கைவிடலை. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவனை பல அடிகளை அடித்து அவனை என்ன செஞ்சாங்களாம், சிறையில் கொண்டு போய் வைத்து பத்திரமாய் காக்கும்படிக்கு அவன் சிறைச்சாலை தலைவனுக்கு கட்டளையிட்டாங்க. இப்படி அவன் பத்திரமாய் ஆண்டவர் சிறைக்குள்ள அவனை பாதுகாத்து வச்சாங்க. ஆனா ஆமென், கைவிடாத தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஆமென் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் பாடி துதி செய்த பொழுது கர்த்தர் எல்லாருடைய கட்டுகளையும் ஆமென் அருந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அருந்து போக பண்ணினார். அந்த சிறைச்சாலை தலைவன் ஆமென் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். பவுல் விடுதலையாக்கப்பட்டான். அல்லேலூயா. இந்த கால வேளையில நீ சிறைக்குள்ள இருக்கலாம், உன் குடும்பம் சிறைக்குள்ள இருக்கலாம், உன் குடும்பம் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், உன் குடும்பம் கடன் பாரத்துக்குள்ள இருக்கலாம், ஏதோ ஒரு சத்ருவின் சிறை உன் குடும்பத்தை நெருக்கி கொண்டு இருக்கலாம். இந்த கால வேளையில ஆமென் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சிறையின் அனுபவங்களை கர்த்தர் தகர்ப்பார். அல்லேலூயா. பவுலை கைவிடாது நடத்தின தேவன் ஆமென் உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துவார். அல்லேலூயா. கைவிட மாட்டான். நீ சிறைக்குள்ளே இருக்கிறேன்னு கவலைப்படாத. சிறையை அனுபவத்தை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சங்கிலிகளை வச்சு நம்மளை கட்டினாலும் ஆமென் ஒன்றும் ஆமென் நம்மளை காக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். எல்லா சங்கிலிகளும் தெரிக்கப்பட்டது, கட்டுகள் கலந்து போயிடுச்சு. சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைத்தார். அல்லேலூயா. அதனால தான் நல்லா ஆராதிங்கன்னு சொல்றோம். ஆமென். பவுலும் சீலா பாடி ஆண்டவரை துதித்த பொழுதாங்க அஸ்திபாரம் அசைந்தது. சிறையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைய பண்ணினா. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையின் அஸ்திபாரம் அசையப்பட வேண்டுமானால் நீ நன்றாய் ஆராதிக்கிறவனாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில சத்ருவின் அஸ்திபாரங்கள் அசையும். ஆமென். சங்கிலிகள் தெறிப்புண்டு போகும், கட்டுகள் கலன்று போகும். ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. ஆராதனை தாங்க நம்முடைய ஆயுதமே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம கையில் ஒரு வெப்பன் இருக்குதுன்னா அது வர்ஷிப் தான். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது தான். அல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பி, அப்படியே ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த பவுலை ஆண்டவர் கைவிடாமல் நடத்தினார். மூன்றாவதாக ஆமென் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் சொன்ன வசனத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் ஆமென் வாசித்து பார்த்துக்கோங்க. ஆமென். அப்போஸ்தலர் 18 12 ஆமென் அது முதல் 12 முதல் 16 வரைக்கும் ஆமென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா நியாயசனத்துக்கு முன்பாக என்ன செஞ்சா ஆமென் கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். நியாயசனம்னா என்னது? நம்முடைய பாஷையில் சொல்ல போனால் கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அல்லேலூயா. கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க.
நிப்பாட்டி இப்போ பவுலுக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான்னு பல வார்த்தைகளை சொல்லி பவுலை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. சில நேரம் நாமளும் கோர்ட்டுக்கு நடந்திருப்போம், அப்படி தானே? சில சொத்துக்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏறி இறங்கியிருப்போம். இந்த பவுல் என்ன செஞ்சான்? நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்தி இவன் மேலே குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 1வது குற்றம் 2வது குற்றம், அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான். டேய், உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க, சண்டை போட்டுக்கிட்டீங்கடா. நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக போய் என்ன செஞ்சான்? நிறுத்தப்பட்டான். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை கைவிடலை. அல்லேலூயா! ஆண்டவர் அவனை கைவிடலை. அங்கே கல்லியோன் என்கிறதான ஒரு நியாய விசாரிக்க வந்தவன் சொல்கிறான், இதை நான் விசாரிக்கிறதுக்கு எனக்கு மனசில்லை, நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? துரத்தி விட்டான். அல்லேலூயா! துரத்தி விட்டான். நியாயஸ்தானத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. அல்லேலூயா! அவனை ஜட்ஜ் பண்ணலை, அவனை குற்றவாளியாக்கலை. அல்லேலூயா! கர்த்தர் அந்த கோர்ட்டிலையும் அவனை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா! அவனை குற்றப்படுத்தினவங்க இல்லை. இந்த கல்லியோன் வந்து சொல்கிறான், இதை எனக்கு விசாரிக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா விசாரிக்கிறதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை, அவன் அப்படிப்பட்ட குற்றம் எதுவும் செய்யலை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவனை கோர்ட்டிலிருந்து துரத்தி விட்டாங்களாம். அல்லேலூயா! பவுல் வெளியில் போயிட்டான். அல்லேலூயா! கோர்ட்டில் கொண்டு போய் உன்னை நிப்பாட்டினாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா! மனுஷன் கோர்ட்டில் போய் நிப்பாட்டலாம். அல்லேலூயா! உனக்கு விரோதமாக குற்ற சொல்களை சொல்லலாம், உனக்கு விரோதமாக தேவையில்லாத வார்த்தைகளை அளப்பலாம். கவலைப்படாதீங்க, உன்னை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா! அந்த கோர்ட்டில் அவன் நிப்பாட்டினாலும் பவுலை ஆண்டவர் கைவிடாமல் நடத்தினார். காரணம், அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையிலும் பவுல ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா! உன்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா! 4வதாக அவன் சந்தித்ததான காரியம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 24 முதல் 27 வரையிலும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கலகம், பெரிய கலகம் உண்டாயிருச்சு. கலகத்தின் மத்தியில் இந்த பவுல் சிக்கி கொண்டான். கலகம் அதிகரித்து கொண்டிருந்தது. அங்கே என்னன்னா தீனாளுடைய கோயிலை போலயே சின்ன சின்ன கோயில்களை செஞ்சு என்ன செஞ்சாங்க? விற்பனை செய்து கொண்டிருந்தாங்க. இதை பவுல் கண்டித்தான். இவங்கெல்லாம் தேவர்கள் அல்ல, நம்முடைய தேவன் தேவன் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசின பொழுது அங்கே கலகம் உண்டாயிற்று, பிரச்சனை அதிகரிச்சது. கலகம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாங்க. ஆனால் கைவிடாத தேவன் அங்கே சீஷர்களை பவுலை எச்சரித்து அவனை என்ன செஞ்சாங்களாம்? அந்த கலக கூட்டத்துக்குள்ளே போக விடாமல் தடுத்து அவனை வேறு பக்கமாக அனுப்புனாங்க. அல்லேலூயா! கலகம் உனக்கு விரோதமாக சண்டையிட வர்றாங்களா, உனக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறாங்களா? யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா! அதே பிரச்சனைக்கு மத்தியில் பவுலை கர்த்தர் கைவிடாமல் தப்ப பண்ணினது போல உன்னையும் உன் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் தப்ப பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா! அல்லேலூயா! ஆமென். 4வதாக 5வதாக இந்த பவுல் சந்தித்ததான சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி கைவிடாமல் நடத்தினார் என்றால் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காற்று, அவன் பிரயாணப்பட்டு போகிறான். கப்பல் யாத்திரையில் போகிறாங்க. போகும் பொழுது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14ஆம் வசனம் இந்த வசனங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காற்றாக இருந்ததான். எதிர்காற்று, கடுங்காற்று. இது நிமித்தம் அவங்க பிரயாணப்பட்டதான கப்பல் சேதமுற்றது. அங்கே 24:20 வாசிங்க. 24:20. 27:20. அநேக நாளாய் சூரியனாவது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில நேரம்
டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க, இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அல்லேலூயா. பாஸ்டரை கொண்டு போய் ஐசிசியூவில் வைக்கும்போது என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைம்மா, இனி பிழைக்க மாட்டார், 24 மணி நேரம் தான் டைமு, எல்லாத்துலேயும் சைன் போட்டு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. சைன் போட்டேன், பக்கமாக 40 பக்கம் சைன் வாங்கினாங்க. அல்லேலூயா. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலை சில நேரம் அப்படி தான் வரும். ஆனாலும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த பவுலை கைவிடலை. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கடுங்காற்று, கொடுங்காற்று, எதிர்காற்று, இவைகளிலெல்லாம் யூரோக்கிலிதன் மோதின பொழுதும் கர்த்தர் அவனை கைவிடாமல் ஒரு தீவுக்கு நேராக நடத்தினார். அல்லேலூயா. பாருங்க, உனக்கு விரோதமா எதிர்காற்று வீசலாம், எதிர்க்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் பூகம்பம் போல எழும்பலாம், அலைகள் போல உன்னுடைய படகை மோதி அடைக்கலாம். இது நிமித்தம் பின்னணியம் உடைந்து போனது என்று வாசிக்கிறோம். சொல்ல டைம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. கப்பலின் பின்னணியம் உடைந்து போனது. ஆகவே கப்பலில் இருக்கிற பொருளெல்லாம் இறக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. எப்படியோ நீந்தி அங்கே பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு அவர்கள் கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த கடுங்காற்றிலும் அந்த கொடுங்காற்றிலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் பவுலை கைவிடாமல் நடத்தினார். அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இங்கே அமர்ந்திருப்பீங்கன்னா, இனி என் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, இனி அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லி அப்படிப்பட்ட கலக்கத்தோடு இந்த கால வேளையில் நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உன்னை கைவிடாமல் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை பவுலுக்கு அற்று போயிற்று. இனி வாய்ப்பில்லை, இனி தப்ப வழி இல்லை என்று சொன்ன நிலைமைக்கு தள்ளப்பட்ட பவுல ஆண்டவர் கைவிடாமல் தப்ப பண்ணினது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்த தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. தப்ப பண்ணினார். கடைசியாக அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடைசியில் அவன் சந்திக்கிற 6வது பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஷப்பூச்சி அவனை கவ்வி கொண்டது. கப்பல் சேதத்திலிருந்து இப்போ தப்பி மெலிதா தீவுக்கு வந்து விட்டான். அங்கே பார்த்தா ஒரு விஷப்பூச்சி. என்ன பூச்சி? விரியன் பாம்பு. விரியன் பாம்பு. இன்றைக்கி அநேக விரியன் பாம்பு நம்முடைய சபையை சுற்றி நிறைய இருந்துச்சு. நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. டெய்லி விரியன் பாம்பு தான். பெரிய பெரிய பாம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த வீட்டில் அப்போ இருக்கும்போது. விரியன் பாம்பு எப்போ பார்த்தாலும் கட்டு விரியன், கண்ணாடி விரியன், ரத்த விரியன், 8 அடி விரியன் ஒரு நாள் தான். எப்பொழுதும் விரியன் பாம்பு தான். 21 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, ஜோமன் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இனி இந்த ஏரியாவில் இந்த விரியன் பாம்பே வரக்கூடாதுப்பான்னு 21 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜோம் பண்ண. அது ஒரு சத்ருவின் போராட்டம் தான், எனக்கு தெரியும். நான் ஜோம் பண்ணி 21ஆவது நாள் முடிச்சதுக்கு அப்புறம் என் சரீரத்தில் 40 நாள் பாதிக்கப்பட்ட இரத்தப்போக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நின்றும், வீட்டுக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் இதாகிடும். 40 நாள் மறுபடியும் போடு ஃபாஸ்டிங்னு 21 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்போலாம் என்னால் இப்படிலாம் நிற்கலாம் முடியாது. கழுத்தில் பெல்ட்டு, இடுப்பில் பெல்ட்டு, முட்டியில் பெல்ட்டு, எல்லாம் பெல்ட்டை போட்டு மாட்டி தான் அந்த ஜன்னலில் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு, என்னைக்குப்பா என்னை இப்படி நடக்க வைப்பீங்கன்னு ஏங்கின நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஆண்டவர் சொன்னார், இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்னார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ரோட்டாண்ட இங்கேருந்து அது வரையிலும் எல்லோரும் இறங்கி இப்படியே போனாங்க. பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அங்கேருந்து வேகமாய் வந்தார். வந்து நம்முடைய சர்ச்சை கேட்டு முன்னாடி இருந்து அப்படி குனிஞ்சி 2 பாம்பை தூக்குனார் பாருங்க. அவருடைய ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சு. இப்படி தூக்கி காண்பித்தார். எனக்கெல்லாம் இது நான் உள்ளேருந்து வீட்டுக்குள்ளே அந்த ஜன்னல் வெளியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தூக்கி கொண்டு போனால் செத்த பாம்புங்க. 2 ஒரே எண்ணம். ஒரே சைஸ். யாரும் நம்பவே மாட்டீங்க. 2 பாம்பு இங்கேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பெரிய பாம்பு.
அப்படியே செத்த பாம்பு கிடந்தது, அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதிலிருந்து இந்த விரியன் பாம்பு இங்கே வந்ததே இல்லை. அல்லேலூயா, ஆமென். பவுலை பாதுகாத்த தேவன். அல்லேலூயா. விரியன் பாம்பு அவனை கவ்விக்கொண்டாலும் அவனை ஒன்றும் சேதப்படுத்தலை. காரணம், ஆமென், நான் ஆராதிக்கிற தேவன், ஆமென், கைவிடாத தேவன். அல்லேலூயா. பவுலுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர், அவன் விஷ பூச்சி கடிச்சா கூட அவன் சாகல. எல்லாம் மெலித்தா தீவாரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் கப்ப சேதத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டான். இங்க பாம்பு கடிச்சிருச்சு. இவன் ஏதோ கொலை குத்தம் செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு பாவி. அதனால தான் இவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை கொடுத்து நாம் பாவின்னு பலர் பேசலாம், நம்மளை அவமதிக்கலாம், நம்மளை அசிங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். என கண்பான தேவ ஜனமே, ஆமே, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வரையிலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த விஷப்பூச்சி கடிச்சோம், எப்பண்டா சாவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவன் ஜீவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒன்றும் அவனை சேதப்படுத்தலை. பார்த்துட்டு அந்த தீவார் சொல்கிறாங்க, இவன் தேவன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. மனுஷன் புகழ்றான்னு நினைக்காதீங்க. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாதான் பாவின்னாங்க, இப்போ தேவன்னாங்க. அல்லேலூயா. மனுஷன்லாம் மைண்டில் வைக்காதீங்க. அல்லேலூயா. உயர தூக்கி தாளை தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. எவ்வளோ தூரம் உயர்த்துறாங்களோ அங்கேருந்து பொட்டுன்னு உங்களை போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆமே, நானா நீங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. விஷப்பூச்சி கடிச்சாலும் அவன் சாகலை. அவன் விஷத்தன்மை அவனுக்குள்ள ஏறாதபடிக்கு கர்த்தர் அவனை வேலியடைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பவுலை ஆண்டவர் தப்ப பண்ணினார். ஆமே, அது ஏனென்றால் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. 30-31 முடிக்க விரும்புகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 28:30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு என்னம்மா உபதேசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஏன் அவனை அப்படி அழைத்தார் என்றால், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நாமத்தை பிரசங்கிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற 30வது வசனம் 31 வசனத்தில் அவன் தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை பவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அல்லேலூயா. ஓ வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது வரையிலும் ஆமே, உனக்கு விரோதமாக கொலை குற்றம், ஆமே, கொலை ஆலோசனை பண்ணலாம், சிறைக்குள்ள உன்னை தள்ளலாம், கோர்ட்டில் போய் நிறுத்தலாம், கலகம் ஏற்படலாம், ஆமேன், புயல் காத்து வீசலாம், விஷப்பூச்சி கடிக்கலாம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை கைவிடாமல் நடத்தி அவர் சொன்னதை நிறைவேறுகிற வரையிலும், ஆமென், நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த பவுல் ஆண்டவர் கைவிடலைங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுபடியே கர்த்தர் அவனை சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆமே ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் ஆமேன் அதிகமான புஸ்தகத்தை எழுதினவன் இந்த பவுல். அல்லேலூயா. ஆமேன். அநேக நிருபங்களை 14க்கு மேலே நிருபங்களை அந்த பவுல் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை சத்தியமானது. நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்க எப்படி கடுங்காற்று, எதிர்காற்று, புயலை, நீங்க என்னென்ன காரியத்தை சந்தித்தாலும்
ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவும் ஆமென் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சொன்னதை செய்யும் அளவு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கைவிடவே மாட்டி. சொல்லுங்க. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். உன் பிள்ளையை கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பிரச்சனைகளை நீ சந்திக்கலாம், எத்தனை எதிர்ப்புகளை சந்திக்கலாம், எத்தனை கோட்டை நீ சந்திக்கலாம். ஆமென். உன்னை கைவிடாது நடத்துகிற தேவன். என்னை கைவிடவே மாட்டே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவோம். ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல்.
மகிமை செலுத்துங்க. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் திருச்சபையும் உன் ஊழியரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா. ஆமென். பிரதர் பால் பீட்டர் அவர்கள் முன்பதாக வந்து ஆமென் நம்மளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு நேரடியாய் பேசினதற்காய் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் ஹல்லேலூயா உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்களை தேவன் அழைக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் சொப்பனத்திலே ஹல்லேலூயா சபை மூலமாய் பாஸ்டர்மா மூலமாய் கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் தேவன் நமக்கு நிறைவேற்ற போகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றினீரே. புறஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொன்னவர். ரோமாபுரியிலே ராஜாக்களுக்கு முன்பாக அவனை நிறுத்தினீர் ஆண்டவரே. அகிரிப்பா ராஜாக்கு முன்பாக அவனை நிறுத்தினீர் ஆண்டவரே. அப்பா நீ சொன்னதை செய்யும் அளவும் பவுலை கைவிடாத கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பவுல் ஆண்டவரை கர்த்தர் சொன்னபடியெல்லாம் கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் ஆண்டவரே. ஒரு முறை கூட அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. நானும் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்தது போல நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தால் நீர் எங்களுக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பயந்து நடக்க கிருபைகளை தார். தொடர்ந்து உங்க கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. 6 விதமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. சிறைச்சாலையின் அனுபவங்கள் பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது உண்மைதான். அதன் மத்தியிலும் அவனை ஆண்டவரே பவுலுக்கு சொன்னதை நிறைவேற்றினது போல எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லா எதிர்ப்புகள் தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியிலே நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை எங்களுக்கு குறித்ததை எங்களுக்கு திட்டம் பண்ணினதை எங்களுக்கு முன் குறித்ததை எங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணினதை உம்முடைய கரமே செய்து முடிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை வருகிற நாட்களில் நாங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தை இருதயத்திலே துணித்து கொண்டே இருக்கிறது செய்யும். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கேக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. தயவு செய்து